தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. கீர்த்தேஸ்வரன் அவருடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா மற்றும் சரத்குமார் அவருடைய நடிப்புல சாய் அபயங்கர் அவருடைய இசையில வெளியானதான் டியூட் திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க மக்கள் கிட்ட அதனுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. சுமாரா இருக்கு, படம் சூப்பரா இருந்துச்சு. டியூட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். பிரதீப் ஃபேன் ரொம்ப, அதனால ரொம்ப எக்ஸைட். அவருக்காக தான் இருந்தது, செம்மையா இருந்துச்சு. சோ எல்லாருமே வந்து சொல்றாங்க டிராகன் மாதிரி தான் வந்து இதே ஜானர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இருந்துச்சா? எப்போதும் அந்த 3 படம் இல்லாம இந்த படம் டிஃபரெண்டா இருந்துச்சு. டிஃபரெண்ட் லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. இந்த மாதிரி படம் வந்ததுங்க, இது ஒரு டிஃபரெண்ட் லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. இல்ல வேற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா செம்மையா இருக்கு. டியூட் வந்து சூப்பரா இருந்தது. இட்ஸ் அ பக்கா ஜென்சி மூவி. என்னோட சைட்ல நான் சொல்லுவேன். அண்ட் வந்து டைரக்ஷனும் சரி, இல்ல வந்து மியூசிக் டைரக்டரும் சரி டெபியூட் பண்ணிருக்காங்க. சோ டைரக்ஷன் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையா இருந்தா. எனக்கு டேரக்டர் இவங்க அப்படின்னு தெரியாது, அதுக்காக வந்தது. ஆனா வந்து டேரக்டிங், சாங்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. டியூட் டைரக்டர் மாதிரி உங்களுக்கு தெரியாது, சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாமே அவருக்கு வந்து செமையா பண்ணிருக்காரு. டெபியூட் டைரக்டர் மாதிரி தெரியாது. மமிதாவுக்காக நம்ம வந்து 2-3 தடவை கூட பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஆனா அப்படியே தெரியும், நல்லா தான் பண்ணிருந்தா. ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு முடிச்சு. அதுவே போதுமா நமக்கு. அதான் எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, சூப்பர் நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு. டெபியூட் டைரக்டர் மாதிரி இல்ல, நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு என் பர்சனல் சாய்ஸ் செகண்ட் ஹாஃப் தவிர்த்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்சிச்சு. as far as I say, ஸ்டோரி லைன் வந்து எனக்கு என்ன சொல்றது, இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. எல்லாராலையும் என்ஜாய் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா யாரெல்லாம் லவ் பண்ணிருக்காங்க, லவ்ல வந்து ஏதோ ஒரு செப்பரேஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அவங்களால இது கம்ப்ளீட்டா ரிலேட் பண்ண முடியும். டெபியூ மாதிரியே தெரியல, ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் கிரேட்டு சம படம் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை, ஆனா கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலான்ற மாதிரி. என்டர்டெய்னர், ஃபீல் குட் என்டர்டெய்னர். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கதை எப்படினாலும் இருக்கட்டும்ன்ற மாதிரி வந்தா கண்டிப்பா பிடிக்கும்னு தோணுது. படம் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப எமோஷன் எல்லாமே கன்வே பண்ணிருக்காங்க. பாட்டு ரொம்ப லிட்டலா கேட்க வரைக்கும் சோக்கார மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒரு சில அது நல்லா இருந்துச்சு. எமோஷனலா கன்வே பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் தான். ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்து அவங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா இருந்தா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எவ்வளவு எஃபர்ட் அவன் எடுத்தான் அப்படி சொல்லிட்டு இந்த ஸ்டோரி நல்லா காமிச்சிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் வந்து யூஸ்வலா நம்ம டிராகன் லவ் டுடேல எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் பண்ணிருக்காரு. ஸ்டைல் எல்லாமே மாசா பண்ணிருக்காரு இந்த படத்துல. இந்த படம் ஆக்டர் கிட்ட அவருக்கு கண்டிப்பா 8 அடிச்சிரும், அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. சாய் அபயங்கரை பத்தி சொல்லணும். மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. அவரை பத்தி யாராவது கொஸ்டின் பண்ணாங்க. இந்த படத்துல அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பரா பிஜிஎம் எல்லாமே செம்மையா ஒர்க் ஆயிருக்கு படத்துல. சூப்பரா பண்ணிருக்காரு. பிரதீப் ஆக்டிங் சொல்ல வேணும். அவர் வந்து ஒரு சீனுக்கும் அந்த ரியாக்ஷனு அதெல்லாம் வந்து செம்மையா பண்ணியிருந்தார். இப்போ வந்து ஒரு லவருக்கு வந்து நம்ம தான் அவங்க லவ் பண்ணாதான் நம்ம லவ் பண்ணோம் அப்படி கிடையாது. வந்து நம்ம அவங்கள லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கட்டும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டை தான் உட்காந்துருந்தோம், ஆனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் இஸ் வாஸ் பக்கா, நோ டவுட். அவர் இந்த மூவில ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாரு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டைலு. மமிதாவோடது வந்து நல்ல எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் கேரக்டர். இதுல கியூட் அப்படின்றத விட அந்த எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் தான் இந்த மூவி ஃபுல்லா. பிரதீப் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நீங்க டிராகனை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து டிராகன் நல்ல படம் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டிங்ல இன்னுமே நல்லாவே பண்ணிருக்காரு. இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லாவே பண்ணிருக்காரு. மமிதா பச்சு தமிழ் டெபியூ மாதிரியே இல்லை, அவங்க டப்பிங் வாய்ஸும் நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சரத்குமார் வந்து ஸ்டோரி ஸ்டீலர். இந்த படத்தை வந்து இங்கே விண்டேஜ் சரத்குமார் ஒரு சீரியஸான ரோல் இருக்கும், அதனால ஒரு காமிக்கான ஒரு காமெடியான ரோல் இருக்கும். நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து வேற லெவலில் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். ஃபன்னு, எமோஷனல், ஃபைட் எல்லாமே இருக்கு. படம் பிளாஸ்ட். பிரதீப் பண்ணா பிளாஸ்ட் பண்ணி விட்டாராங்க. சரத்குமார் ஆனாலும் சொல்லவே வேணாம், அவர் நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. இதுலயும் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த தீபாவளி ரிலீஸ்க்கு சின்ன ஆக்டர்ஸ் வராங்க, ஒர்த் இல்லைன்னு சொன்னாங்க. பட் சின்ன ஆக்டர்ஸ் தான் இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு டியூடுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. கமர்ஷியல்னு சொல்றதை விட கமர்ஷியல் மிக்ஸ்டு பிளஸ் லவ் மிக்ஸ்டு ஒரு ட்ராமா கொடுத்துருந்தாரு. டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எக்ஸாக்டா இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துல கொஞ்சம் சென்சிபிளான படம் ரொம்ப எப்படி சொல்கிறது, மைண்ட்லெஸ் கமர்ஷியலாக இல்லாமல் ரொம்ப ஒரு கண்டென்ட் ட்ரைவனாக எடுத்திருக்காங்க. முக்கியமாக சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த ஆணவ கொலைக்கு எதிராக பேசுகிற படங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜான்ராவில் இருக்கும். இது ரொம்ப ஒரு இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கண்டென்ட்குள்ளே இப்படி ஒரு விஷயம் பேச முடியுன்றது பெரிய விஷயம். இப்போது இந்த மாதிரி படங்கள்லையும் இந்த மாதிரி விஷயம் பேசுறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப சென்சிபிளான விஷயம் நினைக்கிறேன். நல்லா எடுத்துருக்காங்க படம். சாய் அபயங்கர் தான் மெயின் ஹீரோ. அந்த அவர் சாங்ஸ் அந்த பிஜிஎம்லாம் செம்மையா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஜாக்கி சான் பிஜிஎம்லாம் வரும், செம்மையா இருந்தது. அதுக்கப்புறமா மமிதா பைஜோ வந்து டெபியூ தமிழ்ல அவங்க செம்மையா பண்ணியிருக்காங்க ஆக்டிங்லாம்.
படம் எமோஷ்னலாக இருக்கும் ஆனால் அழுவலாம் மாட்டீங்க அதெல்லாம் இல்லை. இட்ஸ் அ குட் மூவி, யூ கேன் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். சாய் அபியங்கரோட மியூசிக் உண்மையிலே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஆல்பம் சாங்லாம் ஓவர் மிக்ஸ் அந்த இதுவெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல, பட் இல்லை உண்மையிலே நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு 2 சாங் உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. படத்தில் உண்மையிலே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஆக்சுவலி வந்து எனக்கு இப்போ பெருசாக இருக்காதுல்ல, ஆவரேஜ் மூவி தான். பட் இப்போ இந்த ஹானர் கில்லிங்கை பற்றி இப்போ உள்ள பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன விதம் நல்லா இருந்தது. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் வந்துட்டு மற்றவங்க நல்லா பண்ணுங்க. எனக்கு பிரதீப் வந்துட்டு ரஜினியோ தனுஷோ மேனரிசம் நிறைய காப்பி பண்ண மாதிரி இருந்தது. அவரா இல்லை, டிராகன்லையோ லவ் டுடேலையோ அவரா மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக ரஜினியை காப்பி பண்ணுற மாதிரி நிறைய பண்ணனால மேபி ஒர்க் ஆகல. படமாக பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இந்த படம் வந்து எக்ஸாகிரிகேட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியோட இன்னும் கொஞ்சம் வந்து சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்கலாமோ, எனக்கு அந்த மாதிரி பர்சனாலிட்டி ஆச்சு. கொஞ்சம் எக்ஸாகிரிகேட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகுது அந்த எக்ஸாகிரிகேஷன், ஒரு சில இடத்துல அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு பர்சனலாக எனக்கு அது என்னோட ஒப்பீனியன். சில இடம்லாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரிலேட் பண்ண முடியாது, ரியல் லைஃப்ல நடக்குமா? ஸோ அது மட்டும் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் ரியல் லைஃப்ல நடக்காது. எல்லாம் சினிமா தான், சினிமா மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது ரியல் லைஃப்ல வந்து ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது கண்டிப்பா. அங்கங்க வந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியும். சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். பட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காமெடி அந்த சென்டிமெண்ட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கோம். எஸ், என்டர்டைன்மெண்ட். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கதை எப்படினாலும் இருக்கட்டும்ன்ற மாதிரி வந்தா கண்டிப்பா பிடிக்கும்னு தோணுது. நான் ஏதோ இவங்க மமிதா பிரதீப்க்கு தான் ரொமான்ஸ் அதிகமா அந்த மாதிரி யோசிச்சா வந்து கதை அவங்க எதிர்பார்ப்ப இது பண்ணுமான்னு தெரியல. ஆனா கதை எப்படி போகுதோ அதை ரசிப்பேன். ஓப்பன் மைண்டடா வந்து பார்த்தா பிடிக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.